மதுரை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மதுரை மத்திய தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான தெற்கு தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். நீங்க தான் வேற எதுவும் கேட்கணும். அந்த கேள்விக்கு முதல்ல நான் சிலது சொல்லிடுறேன். இப்ப அரசியல் ரீதியா எது நடந்தாலும் அதுல அமமுகவையும் என்னையும் அதுல தொடர்புபடுத்தி பேசுவதே இப்ப அரசியல் நோக்கர்களுக்கும் டிபேட்டுங்கிற பேர்ல இன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல நடக்கிற டிபேட்டுகள்ல என்ன சேர்க்கிறாங்க. இது அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் தாவேக்கா போனா நான் தான் தூக்கி விட்டேன்னாங்க. அதே மாதிரி இப்ப 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசி எடுக்கிறாங்க. அதுவும் டிடிவி தினகரன் தான் சொல்லி அவர் அப்படி கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் பார்த்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. தொலைக்காட்சியில இந்த டிபேட்ல அதுல கலந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்கார்ந்து ஏதோ பேசுறாங்க. ஒரு தொலைக்காட்சியில நெறியாளராக இருப்பவர்களே, நடுநிலையா இருக்க வேண்டியவங்களே ஓபிஎஸ் அறிவிச்சிட்டாரு, டிடிவி என்ன அறிவிக்கல அப்படின்னு கேட்கிறாங்க. அது அவசியம் இல்லையே. நான் இன்னைக்கே அறிவிக்கணும், அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்ததுனால நான் அடுத்த நாள் எடுக்கணும். முன்னே அப்படிதான் என்டிஏல இருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் கழித்து தான் நாங்க முடிவெடுத்து வந்தோம். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்க யாரையும் எதிர்பார்த்தா அப்படி கிடையாது. நாங்கள் எங்களுக்கு எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதை சொன்ன தை மாதத்தில் அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் அறிவிப்பே எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது. அதனால எங்களுக்கு we have enough time to decide and take decision. அதனால யாரோ ஒருவர்களாம் சேர்ந்து என்ன நீங்க வந்து நீங்க ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு நெறியாளரே ஒரு தொலைக்காட்சியில கேட்பது எப்படி நியாயமா இருக்கும். அதனால இன்னொரு கட்சி பேசுறதை பத்தி அரசியல் நோக்கர்கள் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஒன்னு கேக்குற, இப்ப திமுக கூட்டணி இருக்கு. ஏற்கனவே அவங்க 7-8 வருஷமா இருக்கிற கூட்டணி தான். அங்க தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு சுமூகமா அறிவிச்சிட்டாங்களா கேக்குறேன். சார் இப்ப புதுசா கூட்டணிக்கு போறப்ப இப்ப நாங்க ஒரு கூட்டணிக்கு போறோம்னா எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாங்க புதிதாக அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும். கரெக்டா? ஆனா ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி. அங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? ஏதாவது 7-8 வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணிகள் தானே 10 வருஷமா தேர்தல் வருதுன்னு என்ன வந்து நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து விட்டார், டிடிவி எப்போது எடுக்க போகிறார், ஏன் எடுக்கவில்லை, அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல உட்கார்ந்துட்டு இவங்களா யோசிச்சு. அவர்கள்ட்ட கேட்கிற திமுக கூட்டணிக்கு இத்தனை பலமான கூட்டணிங்கிறாங்க, 10 வருஷமா இருக்காங்கிறாங்க, கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறாங்க. அதுல காங்கிரசுக்கு முடிவாகி விட்டதா? சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முடிவாகிவிட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவாகிவிட்டதா? மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகி அவர்கள் அறிவிப்பார்களா? அவர்கள் அறிவிக்கல. இன்னும் ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்தில் நாங்கள் சொல்றோம், நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று
இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க, நான் கிளியரா சொல்றேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும், கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைப்பது உண்மை. நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துறவங்களுக்கு சரி, நெறியாளர்களுக்கும் சரி, எங்களை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க இன்னொரு டிபேட் நடத்தி அதே தொலைக்காட்சியில ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டு அவங்க சுமூகமாக 2026 தேர்தலுக்கு அவங்க கூட்டணியை அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம். அதான் சார் நான் சொல்றேன், எங்கள் நிலைப்பாடை உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் அறிவுக்கு முன்பு வெளியாகிவிடும். நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்ப சரி, அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது சரி, நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. இன்னொன்று சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பதற்கோ, அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அவங்களுடைய கட்சியின் முடிவு. அதற்காக உடனடியாக அடுத்த நாள் டிடிவி முடிவு எடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தா அது தவறு. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2017 நாங்கள் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம். நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பிச்சோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்கள் செல்வோம். யாரு ஒண்ணு அழுத்தம்லாம் யாரும் கொடுக்க முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு. அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? அது என்ன புரியலங்க. இது என்ன, யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசா டெல்லிக்கு யாரோ போயிட்டு வந்தாலோ, நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலோ, இன்னொன்னு ஒரு மரியாதை யுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலோ உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம்டிஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி பணிய வைப்பார்கள். இதெல்லாம் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா ஒண்ணு பார்த்த ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள். அதுல டிபேட்டுங்கிற பேர்ல உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது. அவ்வளவுதான் சொல்றேன். அத உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது. எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள். தைரியமாக செய்வோம். நாங்க எத்தனையோ சோதனைகளை டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய பிளெஸிங்கோட தான் இவங்க எந்த கூட்டணி முடிவும் எடுக்க முடியும். இதே மாதிரி முட்டாள்தனமான பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி எதுக்க யாரோட டிபேட் உட்கார்ந்து நடுநிலையாளர்களை தாண்டி யாருடைய சப்போர்ட்ல, யாருடைய பேக்கிங்ல உட்கார்றாங்க, யாருடைய பேரோல்ல இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல அவர்களும் சரி, எங்கள் மீது நீங்கள் என்னதான் சேற்றை வாரி இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் பேசும்போதே தெரியும். அதை நாங்கள் செய்ய போவதில்லை. எங்களுக்கு எது தேவையோ அதை தான் செய்வோம். அவர் உங்க கேள்விக்கு சொல்ற, நீங்களா இப்ப கற்பனையா சில வதந்திகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு தொலைக்காட்சியில் கூட வந்துச்சு, டிடிவி பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு போய் அங்க பாஜக தலைவர்களை சந்தித்தார்கள். அது 100க்கு 100 போய் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. பழைய கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணிக்காக பேசுவது இயற்கை. ஆனா யாரையும் நான் சந்திக்கவில்லை. எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை. எங்கள் தொண்டர்களின் பிளெஸிங் தான் எனக்கு வேணும். எங்க நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும்.
எங்கள் ஓட் பேங்கோட பிளெஸிங் தான் எனக்கு வேணுமே தவிர வேறு யாரும் எந்த ஊடகமும் ஊடகத்தில் டிபேட்டுங்கிற பேரில் நடக்கிற அந்த கூத்துகளும் அதில் நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் எங்கள் மீது திணிக்க முடியாது. நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தவிர எங்களுக்கு காலம் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் உறுதியாக முடிவெடுக்கிறோம். சார் ஒன்னே தப்பா சொல்றீங்க. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நான் எந்த கூட்டணிக்கு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். சார் சார் இல்ல இது அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு தொலைக்காட்சியில ஒருவர் அவர் ஆசை இல்ல நான் அது வர்றேன். அதுக்கு ஏன்னா தொலைக்காட்சிகளா இருக்கீங்கல்ல அதை வச்சுதான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போடணும்னு எவன் தாலியா இருந்தா என்னன்னு நீங்க நினைப்பது தவறு. யாரு வீட்டில் இடி இருந்தா எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணுங்கிறது தவறு. நேற்று கூட பார்த்தேன் ஃப்ரீ டைம்ல ஒரு இதில் கோட்டு சுட்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அவர் சொல்றாரு, ஏற்கனவே சொன்னாரு, இவர் தான் டிவிக்கேங்கிறாரு. ஆனா டிவிக்கில இருந்து இவருக்கு யாரு இவர்கிட்ட பேசுறதா தெரியலன்னு. இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க. என்ன கேட்கறீங்க? அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பாரு, அவருக்கும் தெரியும். செங்கோட்டையன் சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்றோம். அது மாதிரி நான் தான் உங்கள்கிட்ட பல முறை கிளிப்புள்ள மாதிரி சொன்னேன். நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலைமை ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தலைமையில் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். நாங்கள் யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை, யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எந்த முடிவும் செய்யலாம். நீங்களா ஒண்ணு தம்பி, நீங்களா ஒண்ணு போட்டா என்ன அணுகிறாங்க, நாங்க இன்னும் முடிவெடுக்கலன்னா நீங்க அதை ஏத்துக்கலையான்னு கேட்டா அது உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போகுது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ற, இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில 6 சீட்டு 8 சீட்டுன்னு போட்டீங்களே, பன்னீர்செல்வம் என்ன பண்ணாரு? அன்னைக்கு உங்க முகத்துல கறி பூசிட்டாரு. யாரோ கொடுக்க எனக்கு அந்த தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும், அது யார் சார்பா வந்துச்சு தெரியும். ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த எதோ நோக்கத்தோட அந்த தகவல் வதந்திய தகவல் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது. நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம். அதுவரை நீங்கள் காத்திருங்கள். இல்லைன்னா நீங்க எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில பேசுறாங்க, நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறதுக்கா ஏஎம்எம்கே டெய்லி லைம் லைட்ல இருக்கணுங்கிறத. நாங்க லைம் லைட்ல இருக்கணுங்கிற விரும்புறதுலாம் இல்லை. ஊடக நண்பர்கள் வர்றப்ப நாங்க மரியாதை கொடுத்து சந்திக்கிறோம். இப்ப இல்ல 17ல இருந்து. அதனால நாங்கள நீங்க என்ன லைம் லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறது எப்படி நியாயமாகும்? இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். உங்க தொலைக்காட்சியில சம்பளம் கொடுக்கறதுனாலயும் இன்னும் வேற சில பேர்கள் உங்களுக்கு, நான் உங்களை சொல்லல, ரிப்போர்ட்டர்ஸுக்கு எது ரிப்போர்ட் அனுப்பிடுங்க, அங்க நிகழ்ச்சி நடத்துறேங்கிற பேர்ல வேறு சிலருக்கு கைப்பாயாக இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியும். ஏன்னா எனக்கு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம், 30 ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையவே இருக்கு. எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எண்ணத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் வைத்துதான் நாங்க முடிவெடுக்க முடியும். தேர்தல்ங்கிறது ஒரு 3 மாச கூத்து, மார்ச் ஏப்ரல் மே, அதுக்கப்புறம் நாங்க அரசியல் இருக்கிறோம், கட்சி நடத்துறோம். இந்த தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நாங்க அரசியல்ல நிக்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம். எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கோம். அதை அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். சார், நான் உண்மையாவே தேர்தலில் போட்டியிடுறதா வேணாமான்னு முடிவெடுக்கிறேன். ஒருவேளை முடிவெடுத்தால் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆண்டிப்பட்டிக்கு நேற்று நான் வந்தது, எங்க நிர்வாகிகள்லாம் தலைவர் சிலைக்கு அங்க வந்து மாலை போட்டிருந்தாங்க. நானும் ஏற்கனவே சிவகங்கைக்கு மீட்டிங் வந்ததுனால திருப்பி சென்னைக்கு செல்ல வேணா நாங்க வந்தோம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற கோரி தூய்மை பணியாளர்கள் செவிலியரை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் போராட்டத்தில் கைதாகிறாங்க. இப்ப கூட அதுக்கு நான் அது கண்டனத்தை தெரிவிச்சு தான் வந்தேன் ட்விட்டர் மூலம். இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன 331 நினைக்கிறேன். அதுல
சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப அந்த வாக்குறுதி கொடுத்தாரு. அதான் சொன்னேன் அன்றைக்கே ஆணையப்பட்டு கேட்டப்ப அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை 80% நிறைவேற்றவில்லை. 24 எப்படியோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இந்த முறை அவர்கள் அதே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சார் ஊடகத்தில் டிபேட் பண்றாங்களா மேதைகள், அவங்கள்ட்ட கேளுங்க சார். அவங்கள்ட்ட கொடுங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க. நான் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா இந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா, எங்க ஸ்டாண்டெல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேன். அதனால இனிமே அது சம்பந்தமா நீங்க 3 மாதம் கிளிப்பிள்ளை மாதிரி நான் சொல்லிட்டேன். இனிமே நான் அதை பத்தி சொல்ல போறது இல்லை. அன்னைக்கு தர்மபுரியிலே சொன்னேன், அதே அரைச்சமாவே அரைக்க வேணாம், எங்கள் கூட்டணி முடிவான பிறகு உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்லைங்க, நீதிமன்றங்களோ அரசாங்கங்களோ மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால, ஜாதியின் பெயரால, மதத்தின் பெயரால எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அதை மக்கள் பொது அமைதிக்கு எதிராக யார் செயல்படுவது, நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல அது எனக்கு தெரியும். திருமாவளவனை கூட பார்த்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் அதை நீங்க அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் அவருக்கே பதில் சொல்லியிருக்காரு. நாங்க RSS பிள்ளைகள்லாம் நீங்க யாரோட பிள்ளைகள் அவங்களே கேட்டிருக்காங்க. என்ன போய் கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் பதில் சொல்ல தெரியாது சார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளோட நிலைப்பாடுகளை நீங்க பாத்துருக்கீங்க, எவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா விபத்து ஏற்படுத்தினதாக அந்த பேருந்து ஓட்டுநர்களை கைது பண்றாங்க இந்த அரசு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். பாவம் அந்த பேர் அவர் ஸ்கேப் கோட் ஆகியிருக்காங்க. அதுக்கு அமைச்சராக இருப்பவர்கள், அந்த துறை அதிகாரிகள் எல்லாரும் தான் பதில் சொல்லணும். அரசாங்கம் எல்லாம் தான் அதுக்கு பொறுப்பு. என்னமா போராட்டங்கள் எதுக்கு தேவையா? இல்லம்மா, இல்ல நீங்க அப்படி சொல்லுங்க. ப்ரொடெஸ்ட் பண்றது ஒன்றையும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்றதுக்கான ஒரே வழி அப்படி கிடையாது. எதுக்கு தேவையானவற்றுக்கு நான் ப்ரொடெஸ்ட் இல்லம்மா, நாங்க தேவையான விஷயங்களுக்கு நாங்கள் உறுதியாக போராட்டோம். அடுத்தது நீங்க அவங்க போராட்டமே நடத்தல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நாங்க லைம் லைட்ல இருக்கணும்ல நாங்க விரும்பல. எங்களை லைம் லைட்ல நீங்க வச்சுக்கிட்டு அதை பண்ணல, போராட்டம் பண்ணல, பொதுக்கூட்டம் போடல, மாநாடு போடலைன்னா எங்களுடைய பாணிங்கிறது வேற. நாங்க அரசாங்கம் இல்லம்மா, அதே தான் நானும் சொல்றேன். நாங்க தேவையான மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தி கொண்டுதான். நான் பண்ணலன்னு சொல்ல, பண்ணிட்டு தான் இருக்கு. நான் எந்த கூட்டணியும் முடிவே பண்ணலங்க. அப்படி வரப்ப அந்த நிபந்தனைகளை சொல்றேன். உண்மையான என்ன எடுக்கிறோம், நாங்க கூட வெயிட் பண்ணிட்டோம். எங்க தொண்டர்கள் ஆசைப்படுறது அவங்களுக்கு தெரியும். நான் எப்ப முடிவு எடுப்பேங்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன்.